ராகுல் காந்தி என்ன வெங்காயத்துக்கு மன்னிப்பு கேட்கும்? எதுக்கு கேட்கும்? இல்ல ஆதாரங்கள் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. கையில புண்ணு இருக்குங்க, பார்த்தா தெரியுது. இதுக்கு எதுக்கு ஆதாரம்? நீங்க வந்து ஓட்டு திருடன்லாம் பேசக்கூடாது. இது வந்து தப்பான ஒரு முன் உதாரணம் ஆயிடும். தப்பான முன் உதாரணம் பண்ணது யாரு? யார் அதை சரி செய்யணும்? மானம் போது, மரியாதை போது, மக்கள்கிட்ட நம்பிக்கை போதுன்னா அதற்கு காரணம் யாரு? ஒரு போலிங் பூத்தில் ஏன் வந்து ரெக்கார்டிங் இல்லை? இல்ல தனி மனித உரிமை பாதிக்கப்படுது. இதுல சில பேர்லாம் வந்து தப்பா எடுத்துப்பாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அதை எடுத்து வெளியில் கொடுக்க வேணாம், கோர்ட்டுக்கிட்ட தானே கொடுக்க சொல்கிறோம். எவிடன்ஸை கொண்டான்னா இந்த பையன் ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டான்ல, அதுதான் எவிடன்ஸு. அந்த பையன் குழந்தை இருக்கான்ல, எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, வழக்கு இருக்குல்ல, அது எவிடன்ஸ் இல்லையா? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எங்களை வந்து பயமுறுத்தாது, நாங்கள் அஞ்ச மாட்டோம். நான் சொன்னல, ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துடலாம். உங்களை யார் பயமுறுத்தினா? கத்தி கபடாயத்தில் வந்து காட்டி குத்திடுவேன் ரோடு பக்கிரி மாதிரி அதெல்லாம் பயமுறுத்தினாங்களா? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கு, பாஜகவோடு இணைந்து தேர்தல் ஆணையமும் இந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்காங்கன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்கும் விதமாக நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காங்க தேர்தல் ஆணையர்கள். அதில் குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்கிற போது, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க, நீங்கள் ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா 7 நாட்களுக்கு கொடுத்து நீங்கள் அதில் வந்து பதில் வாங்கிக்கோங்க அப்படின்றது அவருடைய பார்வையாக இருக்குது. அப்படி நீங்கள் பிரமாண பத்திரம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணலை அப்படின்றப்போ நீங்கள் நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ராகுல் காந்திக்கு பதில் கொடுத்துருக்காரு ஞானேஷ்குமார். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனை. அது அரசியல் ரீதியாக நான் முதல்ல இருந்தே பார்க்கல. என்னோட ஒரு பத்திரிகையாளராக என்னோட ஒரு கேள்வி என்னென்னா, தேர்தல் ஆணையராக யார் வேணா இருக்கட்டும், ஆளுங்கட்சி எந்த கட்சி வேணா இருக்கட்டும், எதிர்கட்சி எந்த கட்சினா இருக்கட்டும், ஆனால் அந்த வாக்கு சீட்டு முறை, தேர்தல் முறை, நன்னடத்தை, அப்புறம் அந்த வாக்கு பட்டியல், அந்த லிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்கணும். ஒழுங்கானா எப்படி? 100% அக்மார்க் முத்திரை போட்ட மாதிரி யோக்கியமாக 100% ஒழுங்காக இருக்கணும். ஆனால் அவ்வளோலாம் வேணாம். 95 விழுக்காடு கிட்டத்தட்ட ஒழுங்காக இருந்ததுனாவே ஓரளவுக்கு தேர்தல் வந்து ஜனநாயகப்படி நடக்கும்ன்றது என்னோட புரிதல். இப்போ இதை சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை எழுப்புறார். வாக்காளர் பட்டியலில் நிறைய பேர் வந்து விடுபட்டிருக்கு. ஒரு சில இடத்துல பேர் வந்து போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடத்துல ஒரே வீட்டில் 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 0ன்னு இருக்குது அட்ரஸ்ஸு. ஃபோட்டோ வந்து மாறி இருக்குது. ஒரே ஆளுக்கு நிறைய இடத்துல ஓட்டு இருக்குது. இது ராகுல் காந்தி தான் வந்து சொல்லணும்னு கிடையாது. இந்த குற்றச்சாட்டு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையுமே மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நாங்கள் இவ்வளோ வாக்காளரை நீக்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது, நாங்கள் எதுக்கு நீக்கினீங்க, இறந்துட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, சம்டைம்ஸ் சிஸ்டமில் காப்பி ஆகிருக்கும். இல்லைனா வந்து இப்போ ஒருத்தர் வில்லிவாக்கத்தில் இருப்பார், அவர் என்ன பண்ணியிருப்பார், வாடகை வீட்டில் இருப்பார். அந்த வாடகை வீடை காலி பண்ணிட்டு அவர் குளத்தூர் போயிருப்பார். இங்கே வந்து அவர் வந்து பட்டியலேருந்து நீக்கியிருக்க மாட்டார், அங்கே பட்டியல் சேர்த்துருப்பார். அப்போ அதே ஒரு சண்முகம்னு ஒரு பேர். அப்போ சண்முகம்ன்றவர் குளத்தூர்லேயும் ஓட்டு இருக்கும், வில்லிவாக்கத்துலேயும் ஓட்டு இருக்கும். அது கம்ப்யூட்டரில் ஐடென்டிஃபை பண்ணும்போது இன்னார் தான் இது அப்படின்னா அதை டெலீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது. ஆனால் இந்த பிரச்சனையை எழுப்பின உடனே, அதுவும் ஏன் எழுப்புறாங்கன்னா, ஒரு நம்பர் இல்லை ஒரு 10, 10,000, 100, 200னா பரவாயில்ல, லட்சக்கணக்கில் ஆயிருக்கு இந்த மாதிரி. அப்போ ஒரு சில இடத்துல சேர்த்துருக்கீங்க, ஒரு சில இடத்துல எடுத்திருக்கீங்க. ஏன் சேர்த்தீங்க அப்படின்றதுக்கு விளக்கம் இல்லை, ஏன் வந்து எடுத்தீங்க அப்படின்றதுக்கும் விளக்கம் இல்லை. இதை ராகுல் காந்தி இதுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகணும் தேர்தல் ஆணையம்? அவங்க ராகுல் காந்தி கேட்டது என்ன? நியாயமாக வெளியீடு, நேர்மையாக வெளியீடு. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றமாகட்டும், உயர்நீதிமன்றமாகட்டும் நிறைய வழக்குகளை இதே கேள்வி தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று பத்திரிகையாளர்கள் சந்தித்து இந்த ரசத்தில் தக்காளி கொதிக்கிற மாதிரி எதுக்கு கொதிக்கணும்? நீங்கள் சொல்லலை, நீங்கள் ஒத்துக்கலை, நீங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணல, இல்லை அஃபிடாவிட் ஃபைல் பண்ணனா இதெல்லாம் போலி. அப்போது அரசியல் தானே பண்ணுறீங்க. இல்லை, தேர்தல் ஆணையத்தின் மீது எங்கள் தோளில் வந்து துப்பாக்கி வச்சு நீங்கள் அரசியல் விளையாட்டு விளையாடுறீங்க. அதாவதுங்க, அவர் வந்து ஓகே, இது ட்ராமா மாதிரி அவரு ட்ராமா பண்ணுறாரு தேர்தல் ஆணையர். இப்போ நாங்கள் பப்ளிக் என்ன நினைப்போம்? கேட்ட கேள்வி உண்மையாக பொய்யா? கோர்ட்டில் செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. செத்தவங்களை எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் நிறுத்துனாங்களா இல்லையா? அதுக்கு எங்கே பதில்? 0ன்னு போட்டிருக்கீங்க. 0க்கு அருமையான ஒரு விளக்கம் சொன்னாங்க. அந்த விளக்கம் ஏற்றுக்கலாம். என்னென்னா, பஸ்ஸு கீழே படுத்து கிடக்குறாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, பிரிட்ஜு கீழே இருக்கிறாங்க, வீடு இல்லை, அது இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? வீடு எல்லாருக்கும் இருக்குது, இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, பொருளாதார ரீதியாக பெருகிச்சு, அதெல்லாம்.
அப்போது தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் வந்து 0 போட்டுட்டு இப்போ அது ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி 0 போட்டிங்கல்ல, அதுக்கு பதிலாக பிளாட்ஃபாரம் 1, பிளாட்ஃபாரம் 3, டி நகர் பிரிட்ஜு கீழே, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே, மாட்டுக்கொட்டை பக்கத்தில் யாரும் இல்லாத இடம், அப்படி ஒரு ஒரு லைன் கூட சேர்க்கலாம். மேபி ஓகே, அதில் வந்து பெருசாக சேர்க்க முடியாதுன்னா அதுக்கு எதனா ஒரு குறியீடு 0 வைத்தா எத்தனை 0 வைப்பீங்க? சரி, இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குறோம், பொதுமக்கள் பார்க்குறாங்க. வெள்ளைக்காரன் எவனா வந்து பார்த்தானா, என்னடா 0 இருக்குது, கேட்டால் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மட்டமாக நினைக்க மாட்டான் இந்தியர்களை, வாக்காளர்களை. இவ்வளோ குறை இருக்குது. அதாவது தேர்தல் ஆணையத்தோட நோக்கம், ஐயா ஞானேஷ்குமார் அவர்களோட நோக்கம் என்னன்னா, இந்த பிரச்சனையை திசை திருப்பணும், மடைமாற்றம் பண்ணணும். அதற்காக அவர் என்ன பண்ணார்னா, ராகுல் காந்தி கிட்ட அரசியல் பண்ணுறாரு. யார் அரசியல் பண்ணுறது? எலெக்ஷன் கமிஷனு காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட அரசியல் பண்ணுது. அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. அவர் வந்து உன்னோட டேட்டாவில் தப்புன்னு இருக்காரு. இப்போ என் செல்ஃபோனில் ஒரு டேட்டா தப்பு, இல்லை என் கை புஸ்தகத்தில் வந்து ஒரு விஷயம் தவறாக இருக்குது அப்படின்னு இருக்குன்னா, அதை நான் தான் சரி செய்யணும். அதற்கு வந்து 1950 பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பப்ளிக் ஆக்டில் வந்து விதி இருக்குது. தன்னிச்சையாக அவங்களே சரி செய்யலாம். நீங்களே தானே ஒவ்வொரு வாட்டியும் வாக்காளரை நீக்கிறீங்க, வாக்காளரை சரி செய்கிறீங்க, வாக்காளரை சேர்க்கிறீங்க. அதை தானே ராகுல் காந்தி சொன்னார். இதுக்கு எதுக்கு ராகுல் காந்தி பத்திரப்பதிவு பண்ணணும்? ஒவ்வொரு மாநில தேர்தல் அதிகாரிக்கும் அதை செய்யக்கூடிய ஃபார்ம் 6 ஆகட்டும், ஃபார்ம் 7 ஆகட்டும், இன்க்ளூஷன், டெலிஷனு, சேஞ்ச் ஆஃப் ஓட்டர் ரோல் என்று ஒரு 3-4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை செய்யக்கூடிய அதிகாரம் அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிக்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை சரி செய்யுங்கன்னு தான் அவர் கேட்குறாரு. பிஜேபி இது மூலமா ஜெயிச்சிட்டாங்க, அதனால பிரதமர் மோடி அவர் ரிசைன் பண்ணுன்றது அவங்களோட அரசியல் குற்றச்சாட்டு. நம்ம அதுக்குள்ளே போல. அது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்க பிரச்சனை. நான் ஒரு பத்திரிகையாளராக, நான் ஒரு சாமானியனா என்ன கேட்குறேன்னா, சரி செய்வியா மாட்டியா? வழக்காடு மன்றத்தில் இது தானே கேட்குறாங்க கோர்ட்டு. எப்பா உன் தரவுகளை எடுத்துன்னு வா, சரியா இருக்கா, ஒழுங்கா சொல்லு, கரெக்டாக இருக்கா, இதை தானே கோர்ட்டு கேட்குது. இல்ல அதுக்கு தான் நாங்கள் கால அவகாசம் கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்க அப்பெல்லாம் வந்து இதை வந்து சொல்லாம இப்ப ஏன் காலம் கடந்து போன பிறகு இப்ப ஏன் வந்து பிரச்சனை ஆக்குறீங்க? இப்போ தானே தேர்தல் வருது. அப்போ பீகாரில் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பண்ணிக்குவீங்க, உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டானுவீங்க, செத்தவனை சேர்ப்பீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவீங்க. அப்புறம் வாக்கு பெட்டி வந்து வெளியில் யாருன்னா ஒருத்தர் பைக்கில் வச்சுட்டு போவான், அப்புறம் ஒரு குழந்தை ஓட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபோனில் போடுவான். இவ்வளோ அவ்வளவும் நடந்ததுக்கு பிறகும் உங்களுக்கு என்ன தார்மீக அடிப்படையோ இல்லை குறைந்தபட்சம் ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க ராகுல் காந்தியா? அதாவதுங்க, அதிகாரிகளை செயல்படணும். இப்போது நேற்று வந்து இதே பிரச்சனை சம்மந்தமாக கேரளாவில் பத்திரிகையாளர்கள் வந்து சுரேஷ் கோபி அமைச்சர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார்? இந்த பிரச்சனை விஷயமா தேர்தல் ஆணையம் பேசும். நான் வந்து ஒரு அமைச்சர், எனக்கு இருக்கிற வேலை என்னவோ நான் அதை தான் செய்யணும், என்னோட கடமையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு செய்கிறவங்கள கிட்டத்தட்ட வானரங்கள், குரங்குகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரா, அவங்களுக்கு எதனா தேவைன்னா கூட அவங்களும் தேர்தல் ஆணையத்தை தான் போய் கேட்கணுன்றாரு. சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரா? இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதில் தப்பு இருக்குது, ஓட்டை இருக்குது, திருடு போயிருந்தா திருடு யார் கொடுத்தாங்களோ அங்கே போய் கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ரைட்டா? இது ஒரு பார்வை. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும். ராகுல் காந்தி என்ன வெங்காயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? ராகுல் காந்தி எதனா அபாண்டமான குற்றச்சாட்டு சொன்னாரா? தேர்தல் ஆணையம் துட்டு திருடிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு, பல்லாயிரக்கணக்கில் வந்து ஏக்கரா இடம் வாங்கி போட்டிருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி வந்து இவர் தான் பக்கத்தில் வந்து ஓட்டெல்லாம் போட்டார், இப்படி எதனா பேசினார்? இல்ல ஆதாரங்கள் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. கையில புண்ணு இருக்குங்க, பார்த்தா தெரியுது, இதுக்கு எதுக்கு ஆதாரம்? என் முகம் மூஞ்சிக்கு பதிலாக வேற ஏதோ மூஞ்சி மாதிரி தானே இருக்கு. ஒவ்வொரு வாக்காளரும் இதுக்கு வந்து உத்தரவாதம். நீங்க எடுத்து பாருங்க, யாருன்னா சொல்லுங்க, உங்க வீட்டு அட்ரஸ் கரெக்டாக போட்டிருக்கு, உங்க ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்குது, உங்க மூஞ்சை பார்த்தா நீங்க தான் அது, ஆண் வாக்காளரை பெண்ணுன்னு போட்டிருக்கு, பெண் வாக்காளர் ஆணுன்னு போட்டிருக்கு, இன்னமும் இருக்கு இந்த அவலம். எதுவுமே எல்லாம் ஒன்றுமோ ஒழுங்கா இருக்கிற மாதிரியும், எதுவுமே தப்பு இல்லாத மாதிரியும், தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி எதுக்கு போய் பேசணும்? நான் என்ன சொல்றேன், இதை அரசியல் படுத்தாம, நல்ல வேளை இதில் ஐயா இன்னும் கமல் வந்து அவர் எதுவும் கருத்து தெரிவிக்கல, ஆல்ரெடி அங்கே பாதி விஷயம் புரியாமல் இருக்கு. அப்போ அவரு இது வந்து மக்கள் பிரச்சனையாக எதனா ஒன்று சொல்வார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை அரசியல் பண்ணாமல் யாருமே இதில் வந்துட்டு சரி செய்ய வேண்டியது மக்களுக்கு செய்கிற சேவை. மக்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும். இப்போ அவர் எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்மளை போன்ற பத்திரிகையாளர்களும் கோரிக்கை வச்சிருக்கிறாரு, நீங்கள் வந்து ஓட்டு திருடன்லாம் பேசக்கூடாது, இது வந்து தப்பான ஒரு முன் உதாரணம் ஆகிடும். தப்பான முன் உதாரணம் பண்ணது யார்? யார் அதை சரி செய்யணும்? மானம் போது, மரியாதை போது, மக்கள்கிட்ட நம்பிக்கை போதுன்னா அதற்கு காரணம் யார்? இதை பற்றி பேசுகிற பத்திரிகையாளர்களா, இல்லை இதை பற்றி எழுதுகிற பத்திரிகையாளர்களா, இல்லை அரசியல் தலைவர்களா, இல்லை இதை யாருன்னா கேள்வி கேட்டால் அந்த மக்கள் காரணமா, இல்லை தேர்தல் ஆணையம் காரணமா?
இந்த அவப்பேர் வருது, இது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா இதை சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? யாரு அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறது? ராகுல் காந்தியா தேர்தல் ஆணையத்துல சம்பளம் வாங்குறாரு? இல்ல ராகுல் காந்தியோட வேலையா இது? அவங்களுக்கு தெரியுது, கேள்வி கேட்குறாங்க. சரி செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லையே. ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கலன்னா நாங்க வந்து இது வந்து பொய்யினுவோம். என்ன வைகோ அவர்களோட அறிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க. பயங்கர ஆக்ரோஷமா இருக்கும். 10 நாட்களில் இது நடக்காவிட்டால் அப்படின்ற மாரி அந்த மாரி இருக்கு. நாங்க அரசியல்வாதிய தனியா பார்க்குறோம், அதிகாரிகள தனியா. ஏன் அதிகாரி போல இவரு அரசியல்வாதி போல நடந்துக்கிறாரு தேர்தல் ஆணையர்? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி 65 லட்சம் வாக்காளர்கள், நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய பட்டியல தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துல வெளியிடப்பட்டிருக்கு. இப்ப அவர்களும் அதுக்கான வேலைகள் இறங்கியிருக்காங்க. 56 மணி நேரத்துல அந்த பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இல்லையா? அப்ப அத எப்படி நம்ம பார்க்கிறது? இல்ல ரொம்ப கரெக்டான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கீங்க. அதாவது இப்ப நான் ஒரு விஷயத்த நீக்கிறேன் அப்படின்னா, எங்க நீக்கினேன்? ஏன் நீக்கினேன்? எதுக்காக நீக்கினேன்? நீக்கினவங்களுக்கு தெரியும். சேர்த்திருந்தா எதனால சேர்த்தாங்கன்னு சேர்த்தவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த தரவுகள், இந்த விஷயங்கள் வந்து தெரியும். அத கோர்ட் கேட்டோம்னா வேற வழியே இல்லாம, இப்ப ராகுல் காந்தி கேட்டா, 1 வருஷத்துக்கு நீ கேட்ட கேள்விக்கு நீயே இது அஃபிடாவிட் வைக்கணும். நீங்களே வந்து பிராமண பத்திரம் வந்து தாக்கல் செய்யணும். அப்படி தாக்கீடு செய்யலன்னா, நீங்க கேட்டதெல்லாம் வந்து செல்லுபடி ஆவாது. அப்படின்னு இந்த மோர் மார்க்கெட் எங்க வீட்டு பக்கத்துல வந்து இந்த லேகியம் விக்கிறவங்கலாம் வந்து இப்படி சொல்லுவாங்க. இந்த மாத்திரை மருந்த நீங்க வாங்கலன்னா ரத்தம் கக்கி செத்து போயிடுவீங்க 7 நாள்ல அப்படின்ற மாரி. அந்த மாரி நடந்துச்சு தேர்தல் ஆணையம். பட் இதே கேள்விய ராகுல் காந்தி கேட்டா இப்படி, இந்த லேகியம் விக்கிற மாரி உருட்ட வேண்டியது. இதே வந்து உச்சநீதிமன்றம் கேட்குது, உயர்நீதிமன்றம் கேட்டா அங்க போய் சொல்ல முடியாது இல்லையா? நாங்க பண்ணவே இல்லைன்ற அப்புறம் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. இப்ப அது தேர்தல் ஆணையம் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ட நீங்க இது மாரி நீக்கிட்டான்னு அவன் சொல்றீங்க. நீங்க வந்து இது இது கரெக்டான கேள்வி தானே அப்படின்னு அங்க போய் கேட்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, வேற வழியே இல்லாம எல்லா டேட்டாவும் வெளியில விடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்காங்க. அத வந்து திருப்பி வந்து காட்டுறாங்க அப்படின்னா, அங்க ஏதோ தவறு நடந்திருக்கு. இதே 0 எப்படி ஒரு முகவரி வருதுன்னு கேட்கும்போது, தேர்தல் ஆணையர் வந்து ரொம்ப மனிதாபிமானமா பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஒருத்தருக்கு வீடு இல்லன்றதால அவங்களோட வாக்குரிமைய வந்து குடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. வாக்குன்றது ஒருத்தரோட உரிமை. அந்த உரிமையை நாங்க நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லி இங்க பேசுறீங்க. 65 லட்சம் பேர் ஏன்பா நீக்கினீங்கன்னா, அங்க வந்து வாக்க பத்தியும் பேசுறதில்ல, உரிமைய பத்தியும் பேசுறதில்ல. அவங்க இருக்கிறாங்களா, செத்தாங்களான்றதும் அந்த தகவல் வரல. அப்ப இப்பதான் வருது. இப்ப இது வந்து கோர்ட்டினுடைய மானிட்டரிங்ல நடக்கிறதுனால, இது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா, அப்போ ஒரு பயம் இருக்கும். கோர்ட் பார்த்து இது தேர்தல் நடக்குது. கோர்ட்ல வந்து நம்ம டேட்டா குடுக்குறோம். கோர்ட்ல வந்து அஃபிடாவிட் வைக்கிறாங்கன்னும்போது அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லையா? என்னதான் அரசியல்வாதிகள் வந்து சொன்னாலும், அவர்களோட தேவைகளை வெளிப்படுத்தினாலும், அந்த அந்த தவறான வழிகள வந்து செஞ்சு குடுக்குறது அதிகாரி. அந்த அதிகாரிகள் வந்து இப்போ கோர்ட்ல இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவங்க சப்மிட் பண்றதுனால, அப்போ இதுக்கு கணக்குன்னு ஒண்ணு வருது. இப்போ இவ்வளவு நாள் வந்து தேர்தல் ஆணையம் சொல்றது தான் கணக்கு. இப்போ அந்த கணக்கு பொது வெளியில வருது. இப்போ இதை நீங்களோ, நானோ, இல்ல எதிர்க்கட்சியோ, ஆளுங்கட்சியோ, ராகுல் காந்தி யார் கேட்டாலும் இது வந்திருக்காது வெளியில. உச்சநீதிமன்றம் கேட்ட ஒரே காரணத்தினால, ஆமாவா? இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி. நீக்கினியா? இல்லையா? அது கொஞ்சம் லைட்டா நீக்கின மாரியே இருக்கு. நீக்காத மாரியே இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்ற மாரி அந்த ஆர்கியுமெண்ட் போச்சு. அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 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 வகையில வரவேற்கத்தக்கது. இன்னொரு பக்கம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2 முறை வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்றப்போ, அதுக்கான ஆதாரங்கள் நீங்க குடுங்க. அப்படி நீங்க குடுக்காம அந்த குற்றச்சாட்ட முன்வைக்கிறீங்க அப்படின்னா, அது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அவமரியாதையை படுத்துற ஒரு செயலா தான் அது பார்க்கப்படும். நீங்க எங்கள வந்து அசிங்கப்படுத்தல, அரசியலமைப்பு சட்டத்த அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையர் சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டம்லாம் வந்து அசிங்கப்படுத்தல. எல்லா சட்டமும் நான் சட்டம் படித்தவன். இப்போ ஒரு சட்டம் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்குனா என்ன தண்டனை இருக்குன்னா, அந்த சட்டமா அசிங்கப்படும்? லஞ்சம் வாங்குன அந்த கேவலமான அதிகாரியோ, இல்ல அந்த லஞ்சத்த ஊக்குவித்து அந்த லஞ்ச லாவண்யம் பெருகட்டும்னு சொல்லிட்டு ஒரு 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 சிஸ்டம் இருக்குல்ல, அதுதான் அசிங்கப்படும். அது சம்மந்தப்பட்டவங்க தான் அசிங்கப்படும். சட்டம் என்னைக்குமே அசிங்கப்படுத்தாது. சட்டத்தை யாரும் அசிங்கப்படுத்தவும் முடியாது. சட்டம் என்பது மக்களை பாதுகாக்க வேண்டி பண்ற ஒரு 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 விஷயம். ஒரு சரத்துகள். சட்டத்துல இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அந்த சட்டப்படி நீங்க நடந்துக்கல, அந்த சட்டத்த நீங்க மதிக்கலன்றது தான் இங்க வாதம். அதெல்லாமே வந்து அவங்க வந்து பிளேயிங் வித் வேர்ட்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வார்த்தை ஜாலங்களை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தெல்லாம் மதிக்கிறாங்க. ஏன் கோர்ட்டு கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதானே? சட்டத்த மதிக்காம அவன் கேள்வி கேட்கிறான் மை லார்ட். அது வந்து ஆதாரமே இல்லாம அப்படின்னா, அவங்க கேட்பாங்கல்ல, சரிப்பா அவன்கிட்ட ஆதாரம் இல்ல. போலிங் பூத்துல வெளில கேமரா ரெக்கார்டிங் வச்சிருப்பியே, நீ காட்டு. ஒரு 4 பூத் எங்க இது வந்து பெருசா பார்த்தா பெரிய நம்பர் கோடிக்கணக்குல வரும். அப்படியெல்லாம் வேணாம். ஒரு பூத் எடுத்தீங்கன்னா 1500 ஓட்டு. ஒரு சில நேரத்துல 900 ஓட்டுலேருந்து 1000 ஓட்டு போலிங் ஆகும். ரொம்ப அதிகமா ஆச்சுன்னா 1200. எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ ரேண்டமா ஒரு 100 பூத் எடுத்து, ஒட்டுமொத்த இந்தியால இல்ல ஒரு 1000 பூத் எடுத்து, சிசிடிவி கேமராவ பார்த்து,
மொத்தம் எத்தனை ஓட்டு பதிவாச்சு, ஒருத்தன் தான் போடுறானா, இல்லை அவனை என்ன தெரியணும்ல. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், 3ஆம் கண்ணு 4ஆம் கண்ணு கேமரா வைங்க, அதில் வைங்க, இங்கே வைங்க, இப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு போலிங் பூத்தில் ஏன் வந்து ரெக்கார்டிங் இல்லை? இல்ல தனி மனித உரிமை பாதிக்கப்படுது இதுல. சில பேர்லாம் வந்து தப்பா எடுத்துப்பாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அதை எடுத்து வெளியில் கொடுக்க வேணாம், கோர்ட்டுக்கிட்ட தானே கொடுக்க சொல்கிறோம். கோர்ட்டுக்கு தான் டவுட் வருது, இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு தான் டவுட் வருது, ஆதாரம் இருக்கா இல்லையான்னு. ஏன் ஆதாரத்தை வந்து குற்றவாளியே, அதாவது இப்போ என் பொருள் திருடு போயிடுச்சு ரைட்டுங்களா, என் கோழியை ஒருத்தன் திருடிட்டான், கோழி காணோம் உண்மை, நான் போய் காவல்துறையில் போய் நிற்கிறேன், ஐயா என் கோழி எவனோ களவாண்டு போயிட்டான்னு, கோழி தொலைஞ்சதுக்கு ஆதாரம் அப்படின்னு காவல்துறையில் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? அது இட்ட முட்டையாக எத்தனை போய் காட்ட முடியும்? இங்கே இருந்ததுங்க இல்லைங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஓட்டர்ஸ் ரோலில் இருந்தது இல்லை. அப்போ இருந்தது எங்க போச்சுன்றது இப்போ வருதா கோர்ட்டு கேட்டவொன்னா? அதே மாதிரி இதுலேயும் கோர்ட்டு ஆதாரம் கேட்டதுன்னா வரும். நீங்கள் அப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒன்று ஆதாரத்தை வெளியிடுவாங்க, இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, இனிமேல்ட்டு ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் போட்ட முடியும் அப்படின்றத நாங்கள் உறுதி செய்வோம். அப்படி அது கேமரா வைப்போம், இல்லை அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்ப்போம், இல்லை அதில் எதனா தவறு இருந்தால் நாங்கள் அது ஒரு ப்ரோட்டோக்கால் கொண்டு வரன்றது. இதெல்லாம் வந்துங்க போகாத ஊருக்கு வழி சொல்கிறது லட்சக்கணக்கில் இருக்குது. அப்போ உங்களுக்கு உண்மையிலே அதை சரி செய்யணும்னா ஏதோ ஒரு 2-3 பூத்தை நான் சொன்ன மாதிரி 1500 ஓட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மானிட்டர் பண்ணி அதில் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை புதுசாக சரி. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா, பழசெல்லாம் மறந்துடும், அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, நீங்களும் ஒரு கேள்விலாம் கேட்டீங்க, நான் தான் தேர்தல் ஆணையம். இனிமேல்ட்டு நடக்கிற தேர்தலில் கள்ள ஓட்டு போட முடியாது, திருட்டு ஓட்டு போட முடியாது, இன்னொருத்தர் ஓட்டை இன்னொருத்தர் வந்துட்டு செல்லா ஓட்டை ஆக்க முடியாது, நாங்கள் நேர்மையாக நடத்துகிறோம், இது நாங்கள் பூத்தில் கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுவோம், ஒரு ஆள் வந்ததுக்கப்புறம் அந்த அந்த நம்பர் திருப்பி வராத என்ட்ரி ஆகாத மாதிரி போடுவோம், அந்த சிசிடிவி கேமரா நாளை பின்ன எதனா பிரச்சனையாச்சுன்னா எந்த பூத்தில் ஆச்சோ இல்லை எந்த சட்டமன்ற தொகுதியில் ஆச்சோ அதோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து வைப்போம். ஏதாவது ஒன்று இல்லை அவ்வளோ வால்யூம் சேர்த்து வைக்க முடியாதுன்னா வேற என்ன சிஸ்டம் வச்சிருக்கு? நீ தான் தேர்தல் நடத்துகிற, நீ தான் அதை நியாயமாக தர்மப்படி நடத்தணும், அதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கிற, அதுக்கு என்ன வழிவகை, அதையாச்சும் அஃபிடாவிட்டாக கோர்ட்டு முன்னாடி தாக்கல் செஞ்சு அவங்க வந்து வாதம் பண்ணலாம். எவிடன்ஸை கொண்டான்னா இந்த பையன் ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டான்ல, அதுதான் எவிடன்ஸு. அந்த பையன் குழந்தை இருக்கான்ல, எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, வழக்கு இருக்குல்ல, அது எவிடன்ஸ் இல்லையா? உங்கள் தேர்தல் ஆணையர் ஒருத்தர் சண்டிகரில் வந்துட்டு அவரே குத்திக்கிட்டு இருந்தார் சிசிடிவி கேமராவில் வந்து, இதுதான் அதுக்கு தான் சொல்கிறேன் சிசிடிவி கேமரா வைக்கணுன்றது. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சாவே நம்ம தவறுகளை தட்டி கேட்கலாம், இல்லை தவறுகள் தடுக்க முடியும், ஓரளவுக்கு எவிடன்ஸ் அதுலேருந்து வரும். மற்றபடி வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்க, எவிடன்ஸ் எடுத்து இந்த கோழி திருட்டு கதை தான். இப்போ காவல்துறை ஆணையாளருக்கு அவர் என்ன பண்ணால் அவர் தான் விசாரிக்கணும், ஏரியாவுக்கு வந்து கோழி எங்கெல்லாம் போவோம்ப்பா, இங்கே என்னப்பா கேமரா இருக்குது, இந்த சந்தில் யாருப்பா வந்தது, நேத்தியாவும் இருந்தான், இங்கே வேற எவன் இந்த ஏரியாவில் திருடுறவன் அவன், இங்கே திருடுனா எங்கே எடுத்துன்னு போய் விற்பாங்க, எங்கே எடுத்துன்னு போய் அரைப்பாங்க, இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லு. இப்படிலாம் விசாரிக்கணுமா? இல்லை திருடு போன கோழிக்காரங்கிட்டே போயிட்டு உன் கோழி வந்து ஏன் நீ பத்திரமா பார்த்துக்கல, ஃபஸ்ட்டு கேள்வி ஏன் பத்திரமா பார்த்துக்கல, திருடுற அளவுக்கு என்ன பண்ணின்னு இருந்த, ஏன் உங்கள் வீட்டில் அவனே பாவம் கோழி வளர்க்குறவன் அவங்ககிட்ட போய் கேமரா கேட்டா இருக்குமா? யார் பண்ணணும்? இதுதான் பிரச்சனை. அதனால் தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட இந்த இந்த காவல்துறை இந்த 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 அணுகுமுறை மாதிரி தான் இருக்குது அவங்களோட அணுகுமுறையும். மீறி எதனா பேசினா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம், அப்படி இல்லைனா நீங்கள் 7 நாளில் நீங்கள் தகவல் கொடுக்கலாம், நீங்கள் பேசினதெல்லாம் செல்லாது, ரத்தம் கக்கி சாவிங்க, அடுத்து அதெல்லாம் வரும் பொழுது நீங்கள் லட்சக்கணக்கான தேர்தல் ஊழியர்கள் பணியாற்றி இருக்காங்க, அவர்களை சந்தேகப்படுறது அப்படின்ற ஒரு பக்கம். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எங்களை வந்து பயமுறுத்தாது, நாங்கள் அஞ்ச மாட்டோம். நான் சொன்னேன்ல, ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துடலாம், உங்களை யார் பயமுறுத்தினா? கத்தி கபடாயத்தில் வந்து காட்டி கித்திருவேன் ரோடு பக்கிரி மாதிரி எதனா பயமுறுத்தினாங்களா? அந்த வார்த்தையே தேவையில்லையே. ஏன் ஒரு டிப்ளமேட்டாக அதிகாரி மாதிரி, அதிகாரிகள் என்னங்கன்னா இன்றைக்கி இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர்கள், சேஷன் இருந்தார், இங்கே தமிழகத்தில் நரேஷ் குப்தா இருந்தார், ஐயா எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையர். இந்த மாதிரி யாருன்னா ஒரு தேர்தல் ஆணையர் இப்படி எல்லாம் குரேஷி இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க. யாருன்னா இந்த மாதிரி நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன், தொட்டுப்பார், 7 நாள் அஃபிடாவிட் செய்யலைன்னா நீ சொன்னதெல்லாம் தப்புப்பார், இப்படியெல்லாம் யாருன்னா டி ராஜேந்தர் வசந்த மாதிரி யாருன்னா பேசினாங்களா? இல்லை பத்திரிகையாளர் வச்சு இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? இல்லை பத்திரிகையாளர்கிட்ட யாருன்னா கோரிக்கை வச்சாங்களா, வாக்கு திருட்டுன்னு பேசாதீங்க அப்படின்னு? திருடு போச்சுன்னா திருடு போச்சு தான் சொல்லுவாங்க, ஓட்டை காணும் அங்கே. அப்போ அது என்னாச்சு? லிஸ்ட்டில் இருந்தது இல்லை, ஆனால் அவன் உயிரோடு இருக்கான். அப்போ அது ஒரு ஒரு தவறு தானே அது. சரி திருட்டு இல்லை, வேற என்ன வார்த்தை நீங்களே சொல்லுங்கள், அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 65 லட்சம் ஓட்டு காணும்னு சொல்லிட்டு
பிரச்சனையாவது இன்னைக்கு போய் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுற லெவலில் இருக்குது உங்களோட தேர்தல் ஆணையத்தோட லட்சணம். ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க வாய்ச்சொல் வீரர் போல. அரசியல் கட்சிகள் பேசுவாங்க, 1000 பேசுவாங்க, ஊழல் பண்ணியிருந்தாலும் மறைப்பாங்க. இல்லை, அது அவங்க அவங்க அரசியல் கட்சி, அரசியல்வாதிகள் அதற்கே தயாரானவர்கள். அரசியல்வாதியை நம்பலையே, மக்கள் அதிகாரிகளை தானே நம்புகிறோம். உங்களுக்கு தானே பர்மனெண்ட்டாக சம்பளம், பச்சை இங்கு கையெழுத்து எல்லாம் இருக்குது. நீங்கள் போடுற ஒப்பந்தம் யாரோட போட்டு வேலைக்கு சேர்றீங்க? ஜனாதிபதியோட போட்டு வேலைக்கு சேர்றீங்க. உயர் அதிகாரிகள் நான் சொல்கிறது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த அந்த பதவி, இல்லை இந்த தேர்தல் ஆணையம் போன்றவர்கள். கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாணயம், நேர்மை இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவீங்களா? அரசியல் பேசுவீங்களா நீங்கள்? அதனால் தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் பேசுது. அரசியல் பேச வேண்டிய சுரேஷ் கோபி அவர்கள் அரசியல் பேசாமல் தள்ளி விட்டு போகிறாரு. இது பக்குவத்துக்கு வேண்டி நான் இந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் அவர் வந்து பீகார்ல 16 நாட்கள் வந்து நடைபயணம் மேற்கொள்றாரு, வாக்கு எங்கள் அதிகாரம்னு. அது எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது அவருக்கு கை கொடுக்குன்னு அவர் நம்புறாரு. நான் வந்து பீகாரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக செயல்படும். காங்கிரஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த கட்சியில் நல்லா அனுபவிச்சுட்டு உயரிய பதவிகள், அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, நல்ல அதிகாரமுக்க பதவியிலெல்லாம் இருந்தவங்க அதனுடைய சுவைச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும். ராகுல் காந்தி ஒத்தையில் போடுறாரு, கஷ்டப்படுறாரு. ராகுல் காந்தி நினைக்கிறார் இப்படி போகிறதுனால வந்து அது அவருக்கு ஹெல்ப் பண்ணும். மேபி இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில், கொஞ்சம் பேர் கொஞ்சம் உண்மையாக பதவி சுகங்களை அனுபவிக்காமல் காங்கிரஸ்காரன் அப்படின்ற அந்த உணர்வுகள் இருக்கும் இல்லையா, அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பி போகிறாரு. பட் பீகாரை பொறுத்தவரை நான் பார்ப்பது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடி தான் இந்த தேர்தலில் வந்து ஒரு ஒரு கதாநாயகனாகவோ, இல்லை தேர்தல் வெற்றி பெறுதோ அவங்க கதாநாயகனாகவோ, இல்லை ஆர்ஜேடி சரியாக பண்ணனா அவங்களுக்கு தோல்வி அப்படி போகுமே தவிர்த்து காங்கிரஸ் கட்சியை மையமாக வைத்து நான் அதை பார்க்கவில்லை. காரணம் என்னென்னா, நிறைய மாநிலங்கள் வந்து ஆட்சியை இழக்கிறது, மக்கள் எதிர்ப்பு இருந்தும் அந்த இடத்துல போய் தேர்தலில் தோக்குறது, ஜெயிச்சுட்டு அந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை வந்து பாஜகவுக்கு தாரை வார்த்து கொடுக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போது பிஜேபி மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தில் ராகுல் காந்தி போகிறது ஆர்ஜேடிக்கு உதவி செய்யும் என்பது மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ தமிழ்நாட்டிலிருந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சிபிஆர், எப்படி பார்க்குறீங்க? நெஞ்சார்ந்த நன்றி. கருத்துக்கள் வேறு வேறு இருக்கும், ஒவ்வொரு கருத்து இருக்கட்டும். ஐயா கலாமை வந்து தேர்தலில் ஜனாதிபதியாக ஆக்குனாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு நெகிழ்ச்சி, அரசியல் அப்பாற்பட்டு இல்லாமல். ஏன்னா அவர் வந்து அவங்க போயிட்டு ஒரு பெரிய சபை, ஐநா சபையா அது எது எனக்கு கரெக்டாக நினைவு ஞாபகம் இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு பேச்சு பேசியிருப்பார். அப்போ அது முடிஞ்சவொன்னே அங்கே இருந்த பேனலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு திஸ் இஸ் த பெஸ்ட் எவர் ஸ்பீச் ஐ ஹவ் ஹர்ட். அதாவது வேர்ல்டே, உலகமே ஒன்று, when there is peace there is harmony. அதாவது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஐயா ஒரு வீடு அழகாக அமைதியாக இருந்தால் ஒரு மாநிலம் நல்லாயிருக்கும், ஒரு மாநிலம் அழகாக அமைதியாக இருந்தால் நாடு நல்லாயிருக்கும், நாடுகள் அமைதியாக அழகாக இருந்தால் உலகம் நல்லாயிருக்கும். இதை தான் வந்து தமிழ் புலவர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போயிருப்பார். அதோட அந்த அந்த பொருள் கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பூரிப்புல எழுந்து கோட்டு போட்டவங்களாம் கை தட்டுவாங்க அப்துல் கலாம் அவர்கள் ஸ்பீச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போனார். ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இல்லாமல், ஏன்னா இப்போ இது வந்து துணை ஜனாதிபதி, இந்திய கண்டத்தை வந்து நீங்கள் வந்து உலக நாட்டில் வெளிநாட்டிலலாம் வந்து நீங்கள் இனிமேல் இது பண்ணணும். அதனால் இந்த ஒரு மோடி வகைரா அவர்கள் போன்றவர்கள், இல்லை அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்களோட இருக்கிற அந்த உறவை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு டிப்ளமேட்டாக அவர் செயல்பட்டால் இன்னும் சிறப்பான பேர் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் கிடைக்கும். மற்றபடி வந்து ஒரு ஒரு கோயம்புத்தூர்காரு, திருப்பூர், அந்த பெல்ட் திருப்பூரில் கல்லூரி மாணவராக சிறப்பாக இருந்திருக்கிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுலாம் பெருசாக இருந்தது கிடையாது சிபி ராதாகிருஷ்ணன் மேலே. அமைச்சர் லோக்சபாவில் இருந்தப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்புலாம் இல்லை. அவர் சேர்ந்திருந்த கட்சியால் அவரோட அரசியல் எல்லாம் பெருசாக ஜொலிக்க முடியல. பட் இன்றைக்கி வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து துணை ஜனாதிபதி பதவியே கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு துணை ஜனாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது, தமிழர் ஒரு துணை ஜனாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஒரு உள்ளபடியே ஒரு ஒரு சந்தோஷம்தான். இதில் அரசியல் காரணம் இருக்கா, பாஜக வந்து ஓட்டு வாங்குறதுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணியிருக்கு, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இல்லை, அது இன்னொரு பக்கம் பாஜக சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்கு அளிக்கிறனாலும், ஆனால் பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கு. அது குறிப்பாக ஜெயராம் ரமேஷ்லேருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் வரைக்குமே எல்லாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, தமிழர்களுக்கான முக்கியத்துவம் வந்து பாஜக கொடுக்குது அப்படின்ற ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாங்கல்ல. இல்லை, அது பார்வை முன் வைப்பாங்க, அதை வைத்து பிரச்சாரமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இப்போ போயிட்டு நாங்கள் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணோம், ஜிஎஸ்டியை கம்மி பண்ணோம்,
நீங்களாம் 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. வரியை ஏற்றி விட்டது நீ, வரி தீவிரவாதம் பண்ணுறது நீ, என்னோட இப்போ என்கிட்ட பணம் 10 பைசா நிற்காம போகிறதுக்கு காரணம் நீ அப்படின்ற அந்த புரிதல் இருக்கு. தமிழகத்துக்கு எந்த கட்சி இருந்தாலும் நிதி கொடுக்கறதுல வந்து பற்றாக்குறை இருக்குது, விவசாயிகளுக்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு குறைஞ்சதுக்கு காரணம் நீ அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு ஒரு சில விதத்தில் ஆதாரபூர்வமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் பேச முடியாதுல்ல. மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்ல, தமிழ்நாடு தமிழ்நாடு இப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து சிபிஆருக்கு வந்து நாங்கள் பதவி கொடுத்தோம். இப்போ முருகன் தோற்று போன முருகனை கூட அமைச்சராக்கி அழகு பார்த்தோம். தமிழிசை அக்காவால் வந்து எம்எல்ஏவே ஜெயிக்க முடியல, விருகம்பாக்கத்தில் என்னப்பா அவங்களையும் கவர்னர் ஆக்கி அழகு பார்த்தோம் அப்படின்னு அதை செஞ்சது தானே சொல்லி காட்டுறாங்க. இப்போது திமுகவோ அதிமுக கூட விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கோ ஏழை பாழைகளுக்கோ உயரிய பதவி கொடுத்தா அதை சொல்லி காட்டலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. தலித் மாவட்ட செயலர்கள் எத்தனை கட்சியில் வச்சுருக்கிறீங்க நீங்கள்? திமுக அதிமுக பிரதான திராவிட கட்சிகள். நிறைய மாவட்ட செயலர்கள் வச்சுருக்கிறீங்களா தலித் மாவட்ட செயலர்கள்? இல்லை. ஆனால் பேசுகிறது சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி. தொழிலாளி போகிறான்னா காவல்துறை வச்சு அடிக்கிறது, இதுதான் சமூக நீதி. அப்போ இது கூட பார்க்கும்போது அவங்க வந்து செஞ்சது தானே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஆமாம் அப்துல் கலாமை வந்து ஜனாதிபதி ஆக்கணும், ஆமாம் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நாங்கள் துணை ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்னு. இதில் கொஞ்சம் சூட்சமும் இருக்கும். சும்மா இருந்த நம்ம ஐயா வெங்கையா நாயுடு பாருங்க, இது மாதிரி ஒரு பதவி கொடுத்து அவர் அரசியல் வாழ்க்கையே முடிச்சு விட்டாங்க. இதுவும் பண்ணுவாங்க. பட் இது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு கொடுத்தது வந்து ஒரு தமிழகத்திலிருந்து பார்க்கும்போது அது ஒரு நல்ல முன் எடுத்துக்காட்டு. அவர் டிசர்விங் கேண்டிடேட் தான். அதில் வந்து ஏதோ ஒரு தங்கர், ஏதோ ஒரு மேகாலயாலேருந்து, ஏதோ ஒரு நாகாலாண்ட்லேருந்து வந்து அவர் யாருன்னு பத்திரிகையாளராக இருக்க எனக்கே அவர் யார், அவர் வரலாறு படித்து இவர் தான் நம்ம துணை ஜனாதிபதியா, இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட, இதோ இருக்கிற கோயம்புத்தூர்கார் திருப்பூர்கார் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகணும் ஒரு எல்லாருக்குமே நாட்டு மக்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் வந்து திமுக காரங்களே அதை வரவேற்பாங்க. வேற வழியும் கிடையாது. ஏன்னா மகாராஷ்டிரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது பிரதிபா பாட்டீலை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் மீது அப்போது ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கிட்டு சரியாலாம் கட்டலை அப்படின்னு சொல்லிலாம் பிரச்சனை இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு தேவை மராத்தி பிரைடுன்ற மாதிரி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு கூட அது பேச்சுவார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன், இந்திய கூட்டணியில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. அதில் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் ஒருங்கிணைந்து அவரை வரவேற்று எப்படியா இருந்தாலும் ஆயிடுவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே போய் அரசியல் பேசி மொக்க குலைக்கிறத விட தமிழர்ன்ற முறையில் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்துட்டு வாழ்த்துறது. அதாவது திரைமறைவில் நல்லா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் நம்ம தான் பேசுகிறோம். 6 நாட்களுக்கு முன்பாக சிபிஆர் வந்து ஸ்டாலினை மீட் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் அவருக்கு பூங்கொத்து கொடுத்துட்டு நல்லா ஆயுசு கொடுங்க, நல்லபடியாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அரசியல் ஆளுமை வந்தால் உலகளவில் போவோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான் அதில் இலக்காக இருக்கணும். அதில் வந்துட்டு இந்த இப்போ எங்கள் ஐயா நம்ம தேர்தல் ஆணையர் பண்ணுறாரு பாருங்க அரசியல், அதெல்லாம் பண்ணாமல் பேரை கெடுத்துக்காமல் நல்லா அவர் பண்ணுவாருன்ற அந்த ஒரு வாழ்த்துக்களோட நம்ம அதை வரவேற்கணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.